நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அதாவது சுட்ட களிமண்ணால் ஆன அந்த பாரம்பரியமான நல்ல குளிர்ச்சியான கூரை ஓடுகள் மேல நீங்க வெறும் கால்ல நிக்கிறீங்க. ஆமா, அது ஒரு ரொம்ப அழகான உணர்வு. கண்டிப்பா. வீட்டின் நடுவுல பாத்தீங்கன்னா வானம் பார்த்த ஒரு முற்றம் இருக்கு. அங்க பெய்யும் மழையோட வாசனை அப்படியே உங்க நாசிய வந்தடைகிறது. வாவ், கேட்கவே ரொம்ப இனிமையா இருக்கு. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதே வீட்ல இருந்து மாடிக்கு சென்று அப்படியே அண்ணாந்து பார்த்தால் வானத்துல மிதப்பது போல ஒரு நவீனமான கண்ணாடியால் வடிவமைக்கப்பட்ட நீச்சல் குளம் இருக்கு. ஓ, ஒரு ஸ்விம்மிங் பூல் பாரம்பரியமான வீட்லயா? ஆமாங்க. கேட்கவே ஏதோ ஒரு அறிவியல் புனைக்கதை திரைப்படத்தோட காட்சி போல இருக்கு இல்லையா? ஆனா இது வெறும் கற்பனை அல்ல. கண்டிப்பா இல்ல. நமது அன்றாட வாழ்க்கையில பழங்கால காலநிலை பிழைப்பு உத்திகளும், அதாவது கிளைமேட் சர்வைவலும் அதிநவீன ஆடம்பரமும் சந்திக்கும் ஒரு புள்ளியத்தான் இன்னைக்கு நாம அலச போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. நேயர்களான ரேடியோ உள்ள ஆதாரங்கள், குறிப்புகள் அனைத்தையும் தொகுத்து மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் பிரித்தெடுத்து சுவாரஸ்யமாக பேசப்போகும் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமா, இன்னைக்கு நாம பார்க்க போறது சாதாரண விஷயம் இல்ல. உண்மைதான். இன்னைக்கு நம் கண்முன் இருப்பது ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனம் உருவாக்கிய உள்ள ஒரு 3200 சதுரடி கொண்ட ஒரு அசாதாரணமான வீட்டின் வரைபடம், அதாவது ஃப்ளோர் பிளானும் அதோட முப்பரிமாண தோற்றங்களும் தான். அந்த 3D டிசைன்ஸ் பார்க்கவே ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆமா, நமது நோக்கம் மிக தெளிவானது. பாரம்பரிய கேரள கட்டிடக்கலையோட அறிவியலும் இந்த நவீன டிராபிக்கல் ஆடம்பரமும் எப்படி ஒன்னுக்கொன்னு முரண்படாமல் ஒரு நேர்த்தியான வடிவமைப்பிற்குள் இணைகிறது அப்படிங்கறத புரிஞ்சு கொள்வதுதான். நிச்சயமா. சரி, இது நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஒரு கான்கிரீட் பெட்டிக்குள் அடைபட்டு கிடப்பதாக உணரும் இன்றைய நவீன மனிதனுக்கு இந்த வடிவமைப்பு எந்த மாதிரியான தீர்வுகளை முன்வைக்கிறது? நீங்க மிக சரியான கோணத்துல தொடங்கியிருக்கீங்க. இந்த வரைபடங்களை மேலோட்டமா பார்த்தால் இது வெறும் செங்கல்லும் சிமெண்ட்டும் சேர்ந்த ஒரு கட்டிடம் போல தெரியலாம். பார்க்க அப்படிதான் தோணும். ஆனா ஆழமாக பார்க்கும்போது இது ஒரு சிக்கலான கேள்விக்கான விடை என்பது புரியும். அதாவது, இயற்கையோட இணைந்த ஒரு வாழ்க்கைய வாழ நாம நவீன ஆடம்பரங்களை தியாகம் செய்ய வேண்டுமா அப்படிங்கிற கேள்விக்கான விடை. கண்டிப்பா, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ இந்த வீட்டின் மொத்த பரப்பளவு பாத்தீங்கன்னா 3200 சதுர அடி. தரைத்தளம் 1600 சதுர அடி, முதல் தளம் 1600 சதுர அடி என மிக துல்லியமாக பிரிச்சிருக்காங்க. ஓ சரி, சமமா பிரிச்சிருக்காங்க. ஆமா, ஆனா இதுல கட்டிடக்கலை ரீதியாக ஒரு மிகப்பெரிய சவால் ஒளிஞ்சிருக்கு. இந்த வீடு கட்டப்பட்டுள்ள மனையின் அளவு பாத்தீங்கன்னா தோராயமாக 40 அடிக்கு 40 அடி என்ற சதுர வடிவம். 40க்கு 40 ஒரு ஸ்கொயர் பிளாட். கரெக்ட். ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நீளமான செவ்வக வடிவ மனைகளை விட இந்த மாதிரி சதுர வடிவ மனைகளை கையாளுவதும் மிக கடினம்னு. ஆமா, நானும் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா ஒரு 40க்கு 40 என்ற ஒரு சதுர பெட்டியை நீங்க கட்டினா அந்த பெட்டியின் மையப்பகுதி வெளிச்சமே இல்லாம இருட்டாகிவிடும் இல்லையா? ரொம்ப சரியான பாயிண்ட். சுவர்களில் உள்ள ஜன்னல்களிலிருந்து வரும் வெளிச்சம் வீட்டின் மையப்பகுதி வரை வராது. ஒரு இருண்ட காற்றோட்டமில்லாத மையப்பகுதி உருவாகிவிடும். அதை இவங்க எப்படி சமாளித்திருக்கிறார்கள்? சரியாக சொன்னீர்கள். அந்த வெளிச்சம் மற்றும் காற்றோட்டமின்மை பிரச்சனையை இவங்க எப்படி தீர்த்தார்கள்னு பேசுவதற்கு முன் வீட்டின் வெளிப்புற தோட்டத்தை பார்த்து விடுவோம். கண்டிப்பா. எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கு? வெளிப்பக்கத்தில் 2 கார்கள் நிறுத்துவதற்கான பெரிய பார்க்கிங். அதுல 2 வெள்ளை நிற கார்கள் நிற்பது போல 3Dல காட்டியிருக்காங்க. ஆமா, அந்த 3D இமேஜ்ல பார்த்தேன். ஆனா வீட்டின் முகப்பை பார்த்தால் பாரம்பரிய கேரள பாணியிலான சுட்ட களிமண்ணோடுகள் வேயப்பட்ட கூரையும் பழமையான மரத்தூண்களும் இருக்கு. பார்க்க ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கு. அதே முகப்புல பாத்தீங்கன்னா மாடியில நவீன கண்ணாடியாலான பால்கனிகளும் கொடுத்திருக்காங்க. இந்த களிமண் ஓடுகள் வெறும் பாரம்பரிய தோற்றத்திற்காக மட்டுமே வைக்கப்பட்டதுன்னு பலரும் நினைக்கிறாங்க. ஓ, வெறும் அழகுக்கு இல்லையா அது? நிச்சயமா இல்ல. அதோட பின்னணியில் உள்ள அறிவியல் வேறையானது. சுட்ட களிமண்ணுக்கு தெர்மல் மாஸ், அதாவது வெப்பத்தை ஈர்த்து மெதுவாக வெளியிடும் தன்மை அதிகம். வாவ், அப்போ அது ஒரு கூலிங் ஏஜென்ட் மாதிரி செயல்படுதா? ஆமா, நமது வெப்பமண்டல காலநிலையில கொளுத்தும் வெயிலின் வெப்பத்தை இந்த கூரை அப்படியே தடுத்து நிறுத்திவிடும். பகல் நேரத்துல வெப்பத்தை தனக்குள் தேக்கி வைத்துக்கொண்டு வீட்டின் உட்புறத்தை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். அப்படியானால் இது ஒரு தெர்மல் இன்சுலேட்டராக செயல்படுகிறது. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு அதிநவீன ரேசிங் காரோட என்ஜினுக்குள்ள பல 100 ஆண்டுகளுக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இயற்கையான குளிர்சாதன பொருளை பொருத்தியது போல இருக்கு. ரொம்ப அருமையான ஒப்பீடு.
ஒரு புறம் வெப்பத்தை தடுக்கும் களிமண் கூரை, மறுபுறம் அதிக ஒளியை உள்ளே அனுமதிக்கும் நவீன கண்ணாடி பால்கனிகள். இது பார்ப்பதற்கு அழகாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அறிவியல் பூர்வமாகவும் மிக சரியாக செயல்படுகிறது. உண்மைதான். பட்டு வெட்டி சட்டையோட ஒரு லேட்டஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் கட்டினா எப்படி இருக்கும் அதுபோல இருக்கு. சூப்பர். சரி, அந்த 40க்கு 40 சதுர மனையின் மையப்பகுதியில் உள்ள இருட்டை எப்படி சரி செய்தார்கள் என்ற கேள்விக்கு இப்போ வருவோம். கண்டிப்பா. நாம் அந்த 3D தோற்றத்தின் வழியாக வீட்டின் தரைத்தளத்திற்குள் நுழையும்போது ஒரு பிரம்மாண்டமான ஹால், வரவேற்பறை, சமையலறை, பயன்பாட்டு பகுதி மற்றும் இணைக்கப்பட்ட குளியலறையுடன் கூடிய ஒரு படுக்கையறை இதெல்லாம் இருக்கு. ஆமா, இதெல்லாம் தரைத்தளத்துல இருக்கு. ஆனா இந்த ஒட்டுமொத்த தளத்தின் மையப்புள்ளியாக வீட்டின் இதயமாக அமைந்திருப்பது அந்த நடுமுற்றம்தான். இதை சுற்றித்தான் வீடே கட்டமைக்கப்பட்டுள்ளது. கரெக்ட். அந்த கோர்ட்யார்ட் தான் மெயின். வானம் பார்த்தபடி திறந்திருக்கும் இந்த முற்றத்தின் நடுவே ஒரு அழகான பனைமரம் போன்ற தாவரம், சுற்றிலும் புல்வெளி, கற்கள் பதிக்கப்பட்ட பாதை இருக்கு. பார்க்கவே ஒரு ரிசார்ட் ஃபீல் கொடுக்கும். ஆமா, வரவேற்பறையிலிருந்து பிரம்மாண்டமான ஸ்லைடிங் கண்ணாடி கதவுகள் வழியாக பார்த்தால் வீட்டின் உள்ளேயே ஒரு இயற்கையான சோலை இருப்பது போல தோன்றுகிறது. ஆனா இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. சொல்லுங்க. இந்த மாதிரி 3D படங்கள்ல பார்க்கும்போது திறந்தவெளி முற்றம், பெரிய கண்ணாடி கதவுகள் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஏதோ ஒரு 5 ஸ்டார் ரிசார்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆமா, கண்டிப்பா. ஆனா நடைமுறை வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க நேயர்களே, மழை பெய்தால் தண்ணீர் உள்ளே வராதா? காற்றில் வரும் தூசு, கொசுக்கள், இதையெல்லாம் ஒரு சாதாரண குடும்பத்தால் தினமும் பராமரிக்க முடியுமா? இது பார்த்ததற்கு மட்டும்தான் அழகா, இல்லை நடைமுறைக்கு சாத்தியமானதா? இதை நாம கொஞ்சம் பெரிய கோணத்துல பார்த்தோம்னா, இந்த சந்தேகம் உங்களுக்கு மட்டும் இல்ல, முதல் முறையாக இந்த வரைபடத்தை பார்க்கும் ஒவ்வொரு நேயருக்கும் நிச்சயம் எழும். எழாம எப்படி இருக்கும்? ஆனா இந்த நடுமுற்றம் என்பது வெறும் அழகுக்கான ஒரு அலங்காரப் பொருள் அல்ல. இது இந்த வீட்டின் நுரையீரல் போல செயல்படும் ஒரு இயந்திரம். நுரையீரல் போலவா? அதெப்படி? இது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கறத இயற்பியல் விதியான ஸ்டாக் எஃபெக்ட், அதாவது வெப்பச்சலனம் மூலமா விளக்கலாம். நமது வீடுகளுக்குள் இருக்கும் காற்று மனிதர்களின் உடல் உஷ்ணம் மற்றும் சமையல் போன்றவற்றால் சூடாகிறது. ஆமா, அந்த சூடான காத்து உள்ளேயே தான் இருக்கும். சூடான காற்று எப்பொழுதும் எடை குறைந்து மேல் நோக்கி நகரும். ஒரு சாதாரண காங்கிரீட் பெட்டி வீட்ல இந்த காற்று வெளியேற வழி இல்லாம உள்ளேயே சுற்றி சுற்றி புழுக்கத்தை ஏற்படுத்தும். ஓ, அதனாலதான் சாதாரண வீடுகள்ல அவ்ளோ புழுக்கமா இருக்கு. ஆனா இந்த வீட்ல பாத்தீங்கன்னா, மையத்தில் உள்ள நடுமுற்றம் வானம் நோக்கி திறந்திருப்பதால் சூடான காற்று ஒரு புகைப்போக்கி வழியாக வெளியேறுவது போல எளிதாக மேலே சென்றுவிடும். ஓ, சூடான காற்று அந்த முற்றம் வழியாக மேலே வெளியேறும்போது வீட்டுக்குள்ள ஒரு வெற்றிடம் உருவாகும். எக்ஸாக்ட்லி, ஒரு வேக்யூம் உருவாகும். அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக வெளிப்பக்கத்திலுள்ள ஜன்னல்கள் வழியாக குளிர்ந்த காற்று இயற்கையாகவே வீட்டின் உள்ளே இழுக்கப்படும். ஆஹா, இது எந்தவித மின்சாரமும் இல்லாமல் வீடு தனக்குத்தானே உருவாக்கிக் கொள்ளும் ஒரு இயற்கையான காற்றோட்ட சுழற்சி. 100% உண்மை. நீங்க சொன்ன அந்த புகைப்போக்கி ஒப்பீடு மிக துல்லியமானது. ரொம்ப பிரமாதமா யோசிச்சிருக்காங்க. இந்த வடிவமைப்பில் பாத்தீங்கன்னா, ஜன்னல்களின் அளவும் முற்றத்தின் அளவும் துல்லியமாக கணக்கிடப்பட்டிருக்கும். பராமரிப்பை பொறுத்தவரை இன்று வீட்டின் முற்றங்களுக்கு மேலே லூவர்கள் அல்லது ஆட்டோமேட்டிக் கிளாஸ் ரூஃப்கள் வைக்கும் தொழில்நுட்பம் வந்துவிட்டது. ஓ, அப்போ மழை வந்தா மூடிக்கலாம். ஆமா, மழைக்காலத்துல அதை மூடிவிட்டு வெளிச்சத்தை மட்டும் உள்ளே கொண்டு வர முடியும். எனவே கொசு மற்றும் தூசு பெரிய பிரச்சனையாக இருக்காது. நிம்மதியா இருக்கலாம் அப்போ. இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. இந்த தரைத்தளத்தில் உள்ள எந்த அறையும் சுவர்களால் முற்றிலும் துண்டிக்கப்படவில்லை. ஆமா, ஓப்பனா தான் இருக்கு எல்லாமே. பெரிய ஸ்லைடிங் கதவுகள் மூலம் வரவேற்பறையில் இருப்பவரும் சமையலறையில் இருப்பவரும் நேரடியாக இந்த முற்றத்தை பார்க்க முடியும். இது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையிலான உளவியல் ரீதியான பிணைப்பை அதிகரிக்கிறது. நீங்க சொல்றது முற்றிலும் சரி. இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நேயர்களே. ஒரு சாதாரண வீட்டுல சமைக்கும் நபர் எப்படி இருப்பார்? சமையல் அறையின் வரைபடத்தை பாருங்கள். அது ஒரு தனி அறை போல இல்லாமல் மொத்த வீட்டின் ஒரு அங்கமாக இருக்கு. உண்மைதான். நடுவில் ஒரு ஐலண்ட் அமைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதாவது சுவரை ஒட்டி இல்லாமல் அறையின் நடுவில் ஒரு மேடை, அதுல 2 மர நாற்காலிகள், நேர்த்தியான வெள்ளை நிற கேபினெட்கள், மேலே மரத்தாலான மேற்கூரை. பார்க்க ரொம்ப ரிச்சா இருக்கும்.
இந்த ஐலண்ட் அமைப்பு என்பது ஒரு கப்பலின் கமாண்ட் சென்டர் போல செய்யப்படுகிறது. சமைக்கும் நபர் சுவரை பார்க்க வேண்டியதில்லை. அவர் அந்த ஐலண்டில் நின்று கொண்டு வரவேற்பறையில் உள்ளவர்களிடம் பேசலாம், முற்றத்தில் விளையாடும் குழந்தைகளை கண்காணிக்கலாம். இது சமையல் என்ற வேலையை ஒரு சமூக நிகழ்வாகவே மாத்தி விடுகிறது. கண்டிப்பா. அடுத்ததாக என் கண்ணில் பட்ட மிக முக்கியமான விஷயம் முதல் தளத்திற்கு செல்லும் படிக்கட்டுகள். ஆமா, அது ரொம்ப ஸ்பெஷல். பொதுவாக படிக்கட்டுகள் என்பது ஏறி இறங்கும் ஒரு பயன்பாட்டு பொருள். ஆனா இங்க அதை ஒரு கலைப்படைப்பாகவே மாற்றியிருக்காங்க. எப்படின்னு நேயர்களுக்கு விளக்குங்க. மரத்தாலான படிகள், கண்ணாடியாலான கைப்பிடிகள், ஒவ்வொரு படியின் அடியிலும் ஒளிரும் மெல்லிய LED விளக்குகள். படிகளுக்கு கீழே உள்ள இடத்தை வீணாக்காமல் அங்கு வெள்ளை நிற கூழாங்கற்களை பரப்பி ஒரு உட்புற தாவரத்தை வச்சிருக்காங்க. இன்டோர் பிளான்ட்ஸ். ஆமா. ஒரு சாதாரண இடத்தை இப்படி உயிரோட்டமாக மாற்றி இருப்பது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த முழு வீட்லயுமே நீங்க ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளின் தொடர்ச்சியை காண முடியும். அது என்ன கருப்பொருள்? அதுதான் மரத்தின் பயன்பாடு. வீட்டின் வெளிப்புற தூண்கள், நடுமுற்றத்தின் வடிவமைப்பு, சமையலறையின் மேற்கூரை, நீங்க இப்போ சொன்ன மரப்படிகள் என எல்லா இடங்களிலும் மரம் இருக்கு. ஆமா, நோட் பண்ணேன். நவீன வீடுகள் என்றாலே இரும்பு, கண்ணாடி, கான்கிரீட் என்றுதான் பெரும்பாலும் இருக்கும். ஆனா அவை மனித மனதுக்கு ஒரு விதமான குளிர்ச்சியான, உணர்வற்ற தன்மையை தான் கொடுக்கும். ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கும். ஆனா இந்த வடிவமைப்பாளர்கள் பயோஃபிலிக் டிசைன் எனப்படும் இயற்கையை மையப்படுத்திய கட்டடக்கலை தத்துவத்தை மிக சரியாக பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பயோஃபிலிக் டிசைன் என்பதை பற்றி நான் படித்திருக்கிறேன். பல லட்சம் ஆண்டுகளாக காடுகளிலும் இயற்கையோடும் வாழ்ந்து பரிணாம வளர்ச்சி அடைந்த நமது மனித மூளைக்கு திடீரென கூர்மையான கான்கிரீட் சுவர்களையும் செயற்கை விளக்குகளையும் பார்த்தால் ஒரு விதமான மன அழுத்தம் ஏற்படுமோ? கரெக்ட். ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும். அதனாலதான் இயற்கையான மரத்தின் நிறத்தையும் செடிகளையும் கூழாங்கற்களையும் வீட்டுக்குள் கொண்டு வரும்போது நமது மூளை தானாகவே அமைதியடைகிறது. இதைத்தான் நீங்களும் சொல்றீங்க இல்லையா? மிக சரியாக பிடிச்சிட்டீங்க. உளவியல் ரீதியாகவே வீட்ல மரவேலைப்பாடுகள், செடிகள் மற்றும் இயற்கையான சூரிய ஒளி இருக்கும்போது மனிதர்களின் உடலில் கார்டிசோல் எனப்படும் மன அழுத்த ஹார்மோனின் அளவு கணிசமாக குறைவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. வாவ்! அப்ப அந்த படிக்கட்டு கீழே இருக்கிற செடி கூட சும்மா இல்லையா? நிச்சயமா இல்ல. படிக்கட்டுகளுக்கு கீழே உள்ள அந்த சிறிய செடியும் கூழாங்கற்களும் கூட ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகத்தான் அங்கு வைக்கப்பட்டுள்ளன. ஒரு தளத்திலிருந்து மற்றொரு தளத்திற்கு நாம் ஏறும்போது நமது மனம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகிறது. டிரான்சிஷன் ஆகுது. ஆமா, அந்த மாறுதல் அமைதியான முறையில் நடப்பதற்காகத்தான் படிக்கட்டுகளை இவ்வளவு மென்மையாக இயற்கையோடு இணைத்து வடிவமைத்திருக்கிறார்கள். வாவ்! படிக்கட்டுகள் என்பது மாடிக்கு போகும் வழி மட்டுமல்ல, அது மனதை மாற்றுவதற்கான ஒரு பாதையும் கூட என்ற விளக்கம் மிக ஆழமானது. உண்மைதான். சரி, அந்த மனமாற்றத்தோட நாமும் முதல் தளத்திற்கு செல்வோம். தரைத்தளம் எப்படிப்பட்ட ஒரு சமூக வெளியோ அதற்கு முற்றிலும் நேரெதிரானது இந்த முதல் தளம். கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட்னு சொல்லலாம். இந்த 1600 சதுர அடி முழுவதுமாக பாத்தீங்கன்னா பிரத்யேகமான தனிமைக்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு. இங்க 3 பெரிய மாஸ்டர் பெட்ரூம்கள் உள்ளன. ஒவ்வொன்றிலும் இணைக்கப்பட்ட குளியலறைகள். எல்லாமே அட்டாச்ட் பாத்ரூம்ஸ் தான். படுக்கை அறையில் உள்ள பெரிய கண்ணாடிகள் வழியாக வெளியே பார்த்தால் ஒரு பெரிய திரைச்சீலையை விலக்கியது போல ஓங்கி வளர்ந்திருக்கும் தென்னை மரங்களின் காட்சி தெரிகிறது. அப்படியே இயற்கையோட ஒன்றிணைகிறது. ஆனா இது எல்லாம் விட இந்த வீட்டின் மகுடமாக நான் கருதுவது அதோட மொட்டை மாடியத்தான். அங்க என்ன இருக்கு தெரியுமா? நீங்களே சொல்லிடுங்க. ஒரு பெரிய நீச்சல் குளம், ரூஃப்டாப் டெரஸ் ஸ்விம்மிங் பூல், மாடியில் ஒரு பெரிய திறந்த வெளியில் மரத்தாலான தரைத்தளம், அதாவது உடன் டெக்கிங், ஓய்வெடுக்க சாய்வு நாற்காலிகள், சுற்றிலும் பாதுகாப்பான கண்ணாடி தடுப்புகள். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. ஆமா, அந்த 3D படத்தை பார்க்கும்போது ஒரு பிரைவேட் ஐலாண்ட்ல உள்ள ஒரு சொகுசு ரிசார்ட்ல இருப்பதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. கீழே ஒரு பாரம்பரிய முற்றம், மேலே வானத்தை முத்தமிடும் ஒரு நீச்சல் குளம். ரொம்ப கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம்தான் இது. சரி, இதோட மொத்த அர்த்தம் என்ன? எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வடிவமைப்பாளர்கள் மனிதனின் 2 வேறுபட்ட உளவியல் தேவைகளை மிக சரியாக புரிந்து கொண்டு வீட்டை 2ஆக பிரித்திருக்கிறார்கள். எப்படி சொல்றீங்க? தான். ஆமா, பல நூற்றாண்டுகளாக வீடு என்பது வெறும் ஒரு தங்குமிடம் மட்டும்தான். மழை, வெயில் மற்றும் காட்டு விலங்குகளிடமிருந்து தப்பிக்க 4 சுவர்கள், ஒரு கூரை, அவ்வளவுதான். உண்மை. ஆனா இன்றைய நவீன உலகில பாத்தீங்கன்னா
குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் நகரமயமாக்கலுக்கு பிறகு வீடுகளின் உளவியல் தேவை மாறிவிட்டது. ஒரு வீட்டின் மீது அல்லது ஒரு மாடியில் ஒரு நீச்சல் குளத்தை கட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ரொம்ப செலவாகுமே. பல ஆயிரம் லிட்டர் தண்ணீரின் எடையை தாங்கும் அளவுக்கு கட்டடத்தின் அடித்தளத்தையும் தூண்களையும் பலப்படுத்த வேண்டும். அதற்கான செலவும் மிக அதிகம். ஆனாலும் மக்கள் ஏன் இதை விரும்புறாங்க? ஏன்? ஏன்னா வீடு என்பது இப்போ ஒரு நல்வாழ்வு மையமாக உருமாறி வருகிறது. அலுவலகத்தில் பல மணி நேரம் கணினி திரையை பார்த்துவிட்டு டிராஃபிக்கில் எரிச்சல் அடைந்து வீட்டிற்கு வரும் ஒரு மனிதருக்கு ஒரு மனநல மருத்துவர் போல செயல்பட வேண்டிய பொறுப்பு இன்று வீடுகளுக்கு இருக்கு. வாவ், ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க மாடிக்கு செல்கிறீர்கள். அந்த நீச்சல் குளத்தின் அருகில் உள்ள நாற்காலியில் அமர்கிறீர்கள். வீசும் காற்றில் மரங்களின் சலசலப்பை கேட்கிறீர்கள். அந்த தருணத்தில் உங்களை சுற்றியுள்ள நகரத்தின் இரைச்சல் உங்கள் மனதை விட்டு அகன்றுவிடும். அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவோம். இதற்காக நீங்க டிக்கெட் புக் செய்து மாலத்தீவுக்கோ பாலித்தீவுக்கோ செல்ல வேண்டியதில்லை. உங்களது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே அந்த ரிசார்ட் அனுபவம் மாறிவிடுகிறது. சூப்பர். ஒரு வீட்டின் பயன்பாடு உடல் பாதுகாப்பிலிருந்து அடுத்த கட்டமான உளவியல் புதுப்பித்தலுக்கு நகர்ந்து விட்டதைத்தான் இந்த 3200 சதுரடி வீடு நமக்கு உணர்த்துகிறது. அருமையான பகுப்பாய்வு. நீங்க சொல்வதை கேட்கும்போது நல்ல கட்டிடக்கலை என்பது வெறும் செங்கற்களை அடுக்குவதல்ல, மனித உணவுகளை அடுக்குவது என்பது தெளிவாக புரியுது. ரொம்ப நன்றி. இதுவரை நம்ம விவாதித்தத ஒரு சுருக்கமாக பார்த்தால், ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனம் உருவாக்கியுள்ள இந்த 40க்கு 40 அளவுள்ள வீடு ஒரு கட்டிடக்கலை அற்புதம்னு சொல்லலாம். கண்டிப்பா. இடப்பற்றாக்குறையை குறையாக நினைக்காமல் வீட்டின் நடுவில் ஒரு முற்றத்தை அமைத்து அதை ஒரு இயற்கையான புகைபோக்கியாக காற்றோட்டத்திற்கான மையமாக மாற்றிவிட்டார்கள். ஆமா, சமையலறையின் ஐலாண்ட் அமைப்பு குடும்பத்தை ஒன்றிணைக்கிறது. அதேபோல பயோஃபிலிக் டிசைன் மூலம் மரமும் செடிகளும் மன அழுத்தத்தை குறைக்கின்றன. அதே வேளையில் மாடியில் உள்ள நீச்சல் குளம் ஒரு அதிநவீன ஆடம்பர புகலிடமாக செயல்படுகிறது. பாரம்பரியமும் நவீனமும் இவ்வளவு இணக்கமாக பயணிப்பதை பார்ப்பது உண்மையிலே பிரமிப்பாக இருக்கு. இந்த அசாதாரணமான வடிவமைப்பை பற்றி நீங்கள் மேலும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்பினாலோ அல்லது உங்கள் மனதுக்குள் இருக்கும் கனவில்லத்தின் வரைபடத்தை நிஜமாக மாற்ற நினைத்தாலோ இந்த வடிவமைப்பை உருவாக்கிய ட்ரீம் ஆஃப் ஒர்க்ஸ் நிறுவனத்தை நீங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அவங்களோட தொடர்பு விவரங்கள், அவங்களுடைய ஃபோன் மற்றும் வாட்ஸ்அப் எண் +91 78716 65841. இமெயில் ஐடியும் சொல்லிடுங்க. அவங்களின் இமெயில் முகவரி dreamofworks@gmail.com. சரி, நாம இந்த ஆழமான அலசலின் இறுதிக்கு வந்துவிட்டோம். ரொம்ப சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா, ஆனா விடை பெறுவதற்கு முன் நேரான உங்களிடம் ஒரு கேள்வியை, ஒரு சிந்தனையை விட்டுச் செல்ல விரும்புகிறேன். நாம இன்னைக்கு 2 வேறுபட்ட உலகங்களை பத்தி பேசணும். கோர்ட்யார்ட் அண்ட் ஸ்விம்மிங் பூல். ஒருவேளை நீங்களே உங்களுக்கான ஒரு கனவு இல்லத்தை வடிவமைக்கத் தொடங்கினா உங்களின் மனம் எதை நோக்கி அதிகம் சாயும்? உங்களை இந்த பூமியோடும் வீசும் காற்றோடும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடும் ஆழமாக இணைக்கும் வீட்டின் மையத்தில் உள்ள அந்த நடுமுற்றத்தில் உங்கள் நேரத்தை அதிகம் செலவிட விரும்புவீர்களா? அல்லது உலகத்தின் அனைத்து இரைச்சல்களிலிருந்தும் உங்களை துண்டித்துக் கொண்டு வானத்தின் கீழே உங்களை ஒரு ஆடம்பரத்தில் மிதக்க வைக்கும் அந்த மொட்டைமாடி நீச்சல் குளத்தின் தனிமையை விரும்புவீர்களா? உங்கள் தேர்வு உங்கள் வாழ்க்கை முறையை பற்றி, உங்களின் உள்மன தேவைகளைப் பற்றி என்ன சொல்கிறது என சற்று ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திப்போம். நன்றி. நன்றி.